அனைவருக்கும் நோத்பர்மையின் பணிவான வணக்கங்கள். இந்த உலகம் வந்து ஒரு அழிவு பாதையை நோக்கிட்டு போகுது அப்படின்றத உணர முடியுது. ஏன்னா மனிதர்களுடைய நிலைப்பாடுகள்லாம் மாறிப்போச்சு. எனக்கு என்னன்னு தெரில, இந்த யோக நெறிமுறைக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணுறோம். அது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லை நான் கேட்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஒருத்தவங்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய செயல்பாடுகளை ஏன் செய்கிறீங்க அப்படின்னா, அவங்க நம்மளை வந்து தவறாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து போச்சு. இப்போ நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே யோகத்தில் வர்றதுனால, நம்ம ஒரு பொறுப்போடு இருக்கிற சூழலில் நம்ம இருக்கிறதுனால, என்னுடைய மனைவி, மக்கள் இவங்களாம் நம்ம ஒரு நிலைப்பாட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு, ஸோ நம்மளுடைய நிலைப்பாடுகளை நம்ம உள்வாங்கிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே அடிக்கடிக்கு ஊடுருவிக்கிட்டே இருக்குது. அது யோகத்தில் வரக்கூடிய அனைத்து யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் இது நடக்கும் அப்படின்றத நான் வந்து உணர்கிறேன். அதுவும் கிரகஸ்த வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே நீங்கள் யோகத்தை அடையும் பொழுது நிறைய இடர்பாடுகள் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஒழுக்க நெறிமுறையில் போகும்பொழுது நிறைய செயல்பாடுகளை நம்ம உள்வாங்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அதை கடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இருப்பினும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் இப்போ போராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மனம் வந்து ஒரு நெருடலான நிலைப்பாட்டிலேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அமையுது. என்ன அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய வாழ்வு காலங்கள் வந்து ஒரு குறுகிய காலங்கள் தான். பிறக்கிறோம், கொஞ்ச நாள் நம்ம சர்வே பண்ணுறோம். அந்த சர்வேவில் நம்ம என்னென்ன இந்த உலகத்தில் நடக்குது அப்படின்றத ஒரு அனுபவ ரீதியாக கற்றுக்கிட்டு இங்கேருந்து கடந்து போயிடுவோம். ஒரு நாள் நம்ம எல்லாருமே இறந்துருவோம் அப்படின்றத நான் அடிக்கடிக்கு உணர்வேன். இது சராசரி மனிதர்கள் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். அதை உணரக்கூடிய பக்குவம் வந்து எல்லாருமே அடையணும். நம்ம வந்து உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது செடி கொடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா, அந்த செடி கொடிகளை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஒரு செடியை விதை போட்டு வளர்க்குறோம், அந்த செடி கொஞ்ச நாள் வளர்ந்து வருது, அது நமக்கு காயோ கனியோ பூவோ கொடுக்குது. அதுக்கப்புறம் அதோடைய வாழ்வு காலங்கள் முடிஞ்சு அதை என்ன பண்ணுறோம், அதை அந்த இடத்துலேருந்து எடுத்துடுறோம். அது அப்புறம் நம்ம ஏறாக ஓட்டிடுறோம், வயலில் கூட அதை என்ன பண்ணிடுறோம், அதுலேருந்து அப்புறப்படுத்திடும். இதுதான் வாழ்க்கையோட நிலைப்பாடுகள். என்ன ஒன்று, அந்த செடி கொடிகள் பேசாது, அது பலன் தந்துட்டு அதோட போய் சேர்ந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பேசுகிறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பயணம் பண்ணுறோம். இது மட்டும்தான் நம்ம அது செய்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மனித பிறவியில். மற்றபடி செடிகளுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளும் எல்லாமே நமக்கு இருக்கிற மாதிரி தான் அதுக்கும் இருக்குது. ஆனால் அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம நிறைய இடர்பாடுகளை மாட்டிக்கிறோம், மற்றவங்களையும் இடர்பாடுகளை சிக்க வைக்கிறோம். புரியும்னு நினைக்கிறேன். உணருங்கள். நம்ம ஒரு செடி கொடி மாதிரி தான் நம்மளும். என்ன ஒன்று, நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம இருக்கிற வரைக்கும் யாருக்கும் உங்களுக்கு பலன் தரணும், இருந்தாலும் யாருக்கும் உபத்திரம் தராமல் இருந்துட்டு உலகத்தை விட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்றத உணருங்கள்.